அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசினேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நேற்று தமிழ் புத்தாண்டு அதுவுமா ஒரு லீவ் எடுத்துட்டேன். பட் உங்ககிட்ட லீவ் லெட்டர் சப்மிட் பண்ணாமல் லீவ் எடுத்துட்டேன். அதுதான் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு தெரியல. வழக்கமாக லீவ் லெட்டர் கொடுத்துட்டு எடுத்தால் பிரச்சனை இல்லை, கொடுக்காமல் எடுத்துட்டா இந்த வகுப்பறையில் வெளியில் நின்றுட்டு என்ன சொல்லலாம், என்ன காரணம் சொல்லலான்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலையாக பார்க்குறேன் நான். பட் எனியோ இதுக்கப்புறம் லீவ் லெட்டர் வந்து ப்ராப்பராக அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். நான் பல அதிரடியான சம்பவங்கள், அதிர்ச்சி தகவல்கள், பகீர் தகவல்கள், கிடுக்குப்பிடி கேள்விகள், இது எல்லாம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் நான் வந்து களத்தில் இறங்கட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தையில் ஒன்றும் பாகிஸ்தான் கொஞ்சம் சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. நான் களத்தில் இறங்கி முடிச்சிட வேண்டியதான் பேச்சுவார்த்தைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் திடீர்னு ஜெலன்ஸ்கி வேறு ஓடி வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறார். திடீர்னு ரஷ்யாவிலிருந்து கடுமையான தாக்குதலை தொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரஷ்யா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல அதிரடி தகவல்களையும் கிடுக்குப்படி சம்பவம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வாங்க கிடுக்குப்படி நண்பர்களே, வாங்க வாக்காள பெருமக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலெக்ஷன் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குல்ல, பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு. 23ஆம் தேதி வரைக்கும் இல்லை, ரைட்டு. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். அமெரிக்கானுடைய ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரோன் ஒன்று, 4C ட்ரைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. MQ-4C ட்ரைத்தான் 240 மில்லியன் மதிப்புடையது. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரோன் அது. சரி, யுத்த காலத்தில்னா கூட ஈரான் சுட்டு வீழ்த்தினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணலாங்கன்னு சொல்லலாம். ஏப்ரல் 7ஆம் தேதியே பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட்டு அமைதிக்கான ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த பர்ஷியாக்கள் பகுதியில் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. பயங்கரமாக தேடுறாங்க, தேடிட்டே இருக்கிறாங்க. சாதாரண தேடுதல் வேட்டெலாம் கிடையாது. 9ஆம் தேதி இன்றைக்கி என்னங்க டேட்டு, 15ஆம் தேதி இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் ஒரு 6 நாள் பக்கம் தேடி இருக்காங்க. இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் அது எங்கே போச்சுன்னே தெரியல, எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் அதை அதிநவீன ட்ரோன் சொல்கிறீங்க? சப்போஸ் எங்கே விழுந்திருந்தாலும் அவனுடைய ஜிபிஎஸ் சிக்னலை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி இடத்தரலாம். அது அப்படியே அது வந்து அந்த பயங்கரமான ட்ரோனு, இந்த பயங்கரமான ட்ரோனு யாரும் சுட்டு வீழ்த்த முடியாது. ஆச்சா போச்சா ஓச்சான்னாங்க, கடைசியில் போச்சான்ட்டாங்க. எல்லாமே போச்சு. மிக அதிபயங்கரமான ஒரு ட்ரோனு காணாமல் போயிடுச்சு. இதுவரை அமெரிக்கா யுத்த காலத்தில் 23 ட்ரோனுக்கு மேலே நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கெல்லாம் என்ன விதமான காரணங்கள் சொன்னாங்கன்னா, சீனானுடைய சேட்டலைட் ஏதாவது தகவல்களை கொடுத்து ஈரான் ஏதாவது எசக புஸ்காக வேலை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து வெளியிட்டது. அது இல்லாமல் இது மாதிரி ட்ரோன்கள்லாம் சுட்டு வீழ்த்துறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா சம்பவம் செய்கிறதுக்கோ கண்டிப்பாக சீனா பின்புலமாக இருக்குது, எங்களுடைய மறுவைத்த நபர்கள் உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னு ஃபினான்ஷியல் டைம்ஸும் வாஷிங்டன் ஜேர்னலும் உறுதியாக சொன்ன உடனே இன்றைக்கி சீனாவுக்கு சரியான கோபம். சாதாரண கோபம்லாம் இல்லை, வெளியே கிளம்புங்கன்ற அளவுக்கு வந்து கோபம். என்ன சும்மா எது ஒன்று எடுத்தாலுமே சீனா தான் காரணம்னு ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம இழுத்து விடுறீங்க, கோத்து விடுறீங்க. அன்றைக்கி தான் 2 விமானம் போய் இறங்கினதுக்கு நாங்கள் தான் ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுத்த மாதிரியும் இதை எங்கள் வீரர்கள் தான் தாக்கல் நடத்துகிற மாதிரியே கதையை எழுதிட்டு இருக்கீங்க. சரி, அதுவும் பொய் செய்தினோடனே இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மாதிரி ட்ரைத்தான் வந்து விழுந்த இடத்துல தான் நொறுங்கிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல, ஒரு வேளை கடலுக்கு அடியில் போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு எல்லாத்துக்கும் சீனா தான் காரணம்னா சீனாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ தான் துருக்கி ஓடி வராங்க. கவலைப்படாத பங்காளி, எல்லாம் நான் பேசிக்கிறேன், இது யுத்த காலம் அப்படி இப்படின்னு தான் பேசுவாங்க, நம்ம தான் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை கொஞ்சம் அந்த கன்வின்ஸ் பண்ணுற அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாலேஜ் இல்லை, அதனால் நான் களத்தில் இறங்குறேன். அவர் டைரெக்டாக சொல்லலை, நாங்களும் இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில், இந்த மிடில் ஈஸ்டில் டென்ஷன் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் குறிப்பாக களமிறங்குறோம். ஏன்னா லெபனானை இது இன்க்ளூடு பண்ணாமல் என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, லெபனானில் கண்டிப்பாக நாங்கள் தாக்கம் நடத்துறது ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை, லெபனானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் இஸ்ரேலுடைய முக்கிய தலைவரும் கலந்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களான்றது ஒன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பரில். அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே இங்கே ஹெஸ்புல்லா ஒரு 30க்கும் மேற்பட்ட ராக்கெட்டை வந்து இஸ்ரேல் மீது ஏவி இருக்காங்க. இஸ்ரேலும் பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா,
இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க இந்த விவகாரத்தை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க, இதோட நான் களத்தில் இறங்குறேன் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போதோ தெரியல. ஆனால் இவர் களத்தில் இறங்குறாரோ இல்லையோ, இன்னொருத்தர் களத்தில் இறங்கிட்டார். யார்? பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் நேராக சவுதிக்கு வராரு. சவுதிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் அனுப்ப போகிறாங்க, போர் விமானங்களை அனுப்ப போகிறாங்க, வான்தடுப்பு சாதனங்களை அனுப்ப போகிறாங்க. இனி யாராவது சவுதியை தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க, முடிஞ்சு அணுகுண்டு வயசு கடித்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபார்மாலிட்டிஸாக வந்து ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட போகிறதா கேள்விப்பட்டேன். அங்கே மட்டும் இல்லை, இன்னும் யுஏஇ, இன்னும் ஒரு சில நாடுகள் கத்தார்லாம் போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு தொடர்ந்து ஆயில் கொஞ்சம் தேவைப்படுது, ஈரான்கிட்ட கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் அரபு நாடுகள்கிட்டே வாங்கிடலாமா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பேச்சும் வார்த்தையான். ஜெலன்ஸ்கி வந்து தலைவரே என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக தடை விதிக்கிறதுக்கு 10,000 வீரர்கள்ன்றீங்க, போர் விமானங்கள்ன்றீங்க, எல்லா கப்பலும் கொண்டு வந்து எடுத்துறீங்க, ஏகப்பட்ட பொருட்செலவு உங்களுக்கு. நாங்கள்லாம் அந்த கருங்கடல் பகுதியை வந்து எதுவுமே இல்லாமல் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். ரொம்ப சிம்பிள், அந்த டெக்னாலஜி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுமா தலைவரேன்னு சொன்னதுக்கு தள்ளி போன்ட்டாங்களாம், கண்டு கூட இல்லையா. ஆனால் நான் அமெரிக்காவுக்கு உதவ தயாராக இருக்கேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக தடுப்பதற்கு என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்குது, அந்த ஐடியா கூட கொண்டு வந்தாங்கன்னா அக்ரிமெண்ட் போட தயாராக இருக்குன்றாரு. இவனும் என்னென்னமோ கூறாரு, வித்தியாசமாக அரைக்கோள் விடுக்கிறாரு. ஆனால் அங்கே அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைப்பா நீ என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குற மாதிரி இல்லைப்பா, என்னை மட்டும் மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி. மன்னிச்சிருலாம் அவங்க சொல்லலை, நானாக சொல்கிறேன். அதனால் வாய்ப்புகள் இல்லைப்பா. ஏன்னா ஐரோப்பா கொடுக்குறாங்கன்னா கூட அதுவுமே எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கன்னு சொன்னதுக்கு தான் இவர் எதிர்பார்க்காத ஒரு பேரிடியாக இது. அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் கொடுத்தா நிறுத்துவது என்பது எதிர்பார்க்காத ஒரு பேரிடியாக இருக்குது. இருந்தாலும் எங்ககிட்ட இன்டர்செப்டர் மிசைல்ஸ்லேருந்து எல்லாமே நாங்களே இப்போ ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய தகவல். கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஏஏ வந்து முழுமையாக இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்களாம். ஈரானுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா அணு உலைகளும் அணு நிலைகளும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஏதாவது இருந்ததுன்னா முழுமையாக நாங்கள் செக் பண்ண போகிறோன்றாங்க. காரணம் என்னென்னா, அந்த பேச்சுவார்த்தையின் சாராம்சமே அவங்க ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணணும். அதனால் ஐஏஏ வந்து ரெடியாக காத்துட்ருக்காங்களாம். அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அப்படியே டெக் டெக் டெக்குன்னு பாஷான்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கோட் ஷூட் ஒன்று எடுத்துக்கிட்டு எப்போ அவங்க ஈரானுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து காத்துட்ருக்காம சொல்கிறாங்க. அது என்ன நடக்க போது தெரியல. அலெக்சா ஸ்டாப். அதே மாதிரி CNN என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ நிறைய மலை பகுதியெல்லாம் இருந்து இல்லையா, அந்த மலை பகுதியில் நிறைய தாக்குதல் நடத்தினாங்க. உள்ள ஆயுதங்கள் இருக்குது, பட் வெளியில் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ மறுபடியும் அதை தோண்டி எடுத்து அந்த ஆயுதங்களை ரெனோவேட் பண்ணுவதற்கோ இல்லை உள்ளேருந்து எடுப்பதற்கான வேலைகளை ஈரான் வந்து இறங்கிட்டாங்க. அதனால் கூடிய வரையில் அவங்க கைக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து CNN மறுபடியும் பிட்ட போடுறாங்க. பாஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பாஸ் பொறுமையாக இருங்க, பேச்சுவார்த்தை மூலயமா இது ஆல்மோஸ்ட் ஒரு தீர்வு கிடைச்சிருந்தான் நினைக்கிறேன் நான். அது மாதிரி தான் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஈரான் இன்றைக்கி ஒரு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையை வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக வயலேட் பண்ணிகிட்ருக்கீங்க அமெரிக்கா, எங்கள் பொறுமைக்கு ஒரு சோதனை இருக்குதுன்னு ஒரு சில அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து அதை தடைப்படுறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஏடாகூடமான வேலைகள்லாம் வந்து செய்திருக்காங்க. அது என்ன பண்ணாங்கன்றதையும் உங்களுக்கு நான் இரவு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். நான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே கவலை என்னென்னா, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறத விட இல்லை ஒரு என்ன பிரச்சனை தெரியல. அலெக்சா ஸ்டாப். சும்மா நான் இடையில் பேசிட்டு இருக்கும்போது அது சவுண்ட் வந்துட்டே, அது அலாரம் வந்துகிட்டே இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, அலாரங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நான் ஒரு சில விஷயம் அலாரம் செட் பண்ணி வைப்பேன். அந்த அலாரம் அடிக்கிறதுனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் அதை நோட் பண்ணவே இல்லை, அந்த அலாரம் வேறு வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது இல்லை, அது வந்து செகண்டரி கேஸ். அதை விட வடகொரியா இன்னைக்கு கூட ரொம்ப சீரியஸாக டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5,000 5 இல்லைனா 6 ஆயுதங்கள் பக்கம் வாரத்துக்கு கோட்டாவின் அடிப்படையில் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே ஈரான் பக்கம் ஒரு பக்கம் திரும்பி இருக்கும்போது வடகொரியா தனது எல்லை மீறி, தனது அதிகார வரம்பை மீறி அதிகமான அணு ஆயுதங்களை தொடர்ந்து சோதனை செஞ்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐநாவில் முறையிட்டிருக்காங்க. ஐநாவுடைய வாஷ்டாக் என்ன சொல்ல வராங்கன்னா, உடனடியாக வடகொரியாவை தடுத்து நிறுத்தணுன்றாங்க. யார் பஸ் தடுத்து நிறுத்த போகிறாங்க எனக்கு புரியல. ஈரான் மாதிரி அங்கே ஹேண்டில் பண்ண முடியுமா? மனுஷன் ரொம்ப கோவக்கார ஆளாச்சு. சும்மா திடீர்னு ஏப்பா 2 சுவிட்சை அழுத்தி விடுப்பான்னு அழுத்தி விட்டால் ரொம்ப பிரச்சனை ஆகிடுமே. இப்போ ஈரானை டீல் பண்ணுற மாதிரி வடகொரியாவை டீல் பண்ண முடியாது. அப்புறம் திரும்புகிற பக்கம்லாம் அணுகுண்டுலாம் வரும்.
அதனால் இது ஐநாவில் போய் முறையிட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து ரெக்வஸ்ட் வச்சாலும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்குமான்னு தெரியாது. வடகொரியாவுக்கு எதிரான எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலுமே இப்போ ஈரானும் சீனாவும் அதை ஒத்துப்பாங்களா, இல்லை அங்கே வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு தடுக்க மாட்டாங்கள் அல்லவா? அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இப்போ பெரிய ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணலாம் முடியாது. இப்படி ஐநாவில் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பேரங்காலத்துலேயும் அடுத்து பேரங்காலத்துலேயே பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஈரான் வந்து அதை ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க சீனாவுக்கு. நீங்கள் லாவ்ரோவ் அவர்கள் சீனாவுக்கு போனார் இல்லையா, சீனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளோனாலும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ரஷ்யா கிட்டேருந்து தானியங்கள் கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்களாம். இஸ்ரேல் அதை இறக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட அவங்க துறைமுகத்தில் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்களாம். உடனே எங்கள் உக்ரைனுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக இஸ்ரேல்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க. ஹலோ யாருப்பா, இஸ்ரேல் பேசுகிறதா? ஏப்பா அவங்க எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய தானியங்களை திருடி தான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, நீ எப்படிப்பா அதை வாங்கலாம், திரும்ப திருடின தானியங்கள் நீங்கள் வாங்கலாமா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமா திருடிட்டு இருக்காங்க? ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பகுதிகளை பிடிச்சிட்டு வாங்கினாங்கன்ட்டு, இன்னுமே அந்த தானியங்கள்லாம் திருடி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் இஸ்ரேல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி திடீர்னு ரஷ்யா வந்து மொத்தம் ஒரு 8 இடத்துல ஒரு கடுமையான அட்டாக் அடிச்சிருக்காங்க. மொத்தம் ஒரு 7-8 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. சமியோபிளாஸில் ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று அடித்ததாகவும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் தலைநகர் பகுதியிலும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலியமாகவும் ட்ரோன் மூலியமாகவும் அடித்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ட்ரோன்கள் வந்த வண்ணமாக இருக்குன்றாங்க. ஸோ நேற்று என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் அவங்களுடைய மறுபடியும் ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று தாக்கல் நடத்திட்டாங்க. மேபி அதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பெரிய அளவுக்கான தாக்குதல். தொடர்ந்து இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய அதிநவீன ட்ரோனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் டெஸ்டிங் எடுத்துட்டோம். இந்த ட்ரோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரோன் போயிட்டு ஒரு ட்ரோனை அனலைஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது ட்ரோன் வந்தாலும் உடனே பின்னாடி இருக்கிற ட்ரோனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருமா, இது மாதிரி இத்தனை வருதுன்னு சொல்லிட்டு. அது பின்னாடி இருக்கிற ட்ரோனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருமா. இது மாதிரி சப்ளை அடிப்படையில், அதாவது கண்டினியூ இன்ஃபர்மேஷன் மூலியமாக ஒரு ட்ரோன் கூட கடந்து வர முடியாத அளவுக்கு தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்துவோம். இப்போ இதுக்கு முன்னாடியாக இருந்தால் ஒரு ட்ரோனோ 3 ட்ரோனோ வருதுன்னா இவங்க பாட்டு மொத்தமாக அனுப்புவாங்க, அதை இடைமறிக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதான். ஃபஸ்ட்டு ஒன்று போயிட்டு ரெகனைஸ் பண்ணிவிட்டு எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு அடுத்தது போகும், அது அப்புறம் ரெகனைஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டினியூட்டியாக தொடர்ந்து எதிரிகளுடைய இலக்குகள் சக்ஸஸ் ஆகாத அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோன்றாங்க. இருந்தாலுமே இப்போ ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு டஃபஸ்ட்டு காலம்தான். உக்ரைன் மட்டுமே தனிப்பட்ட முறையில் 1,20,000 ட்ரோனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1,20,000 ட்ரோனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு 6 மாதத்தில் அதே அளவு கொடுக்குறேன்றாங்க. இந்த 1,20,000 ட்ரோனு அனுப்புனா தாங்குமா? இதுதான் இனி இருக்கக்கூடிய சவாலான விஷயங்களே. எவ்வளோ இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வைக்கிறது, எவ்வளோ இன்டர்செப்டர் ட்ரோன் வைக்கிறது, இது எல்லாமே வருகின்ற காலங்களில் சவாலாக இருக்கும். கிட்டத்தட்ட யூகே வந்து ரொம்ப நேரடி இம்பாக்டாகவே கொடுக்குறாங்க. பெரிய அளவுக்கான ஆயுதங்களை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நேற்று ஜெர்மனி கிட்ட போயிட்டு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா ஜெலன்ஸ்கி, அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 4 பில்லியன் யூரோஸுக்கான ஒப்பந்தமாக சொல்கிறாங்க. அதாவது 36 IRIST சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் லான்ச்சர்ஸ் சப்ளை பண்ண போகிறாங்களாம். அது இல்லாமல் அட்லீஸ்ட் அதில் வந்து டபுள் மிசைல்ஸ் மாதிரி IRST நெட்வொர்க் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நெட்வொர்க் ப்ளஸ் மிசைல்ஸ், அப்புறம் அடிஷ்னலாக 100கணக்கான PAC-2 மிசைல்ஸும் பேட்ரியாட்டிக் சிஸ்டத்துக்கு தேவையான ஆன்டி ட்ரோன் மிசைல்ஸையும் வந்து கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 300 மில்லியன் யூரோஸ் வந்து இதுக்காகவே அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப டீப்பாக டெப்த்தாக அட்டாக் பண்ணுவதற்காகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உக்ரைனுக்கு ஒரு ஜாக்பாட்டு தான் இப்போதைக்கு. புதிய தலைவர், ஹங்கேரியினுடைய புதிய தலைவர் வந்து மெகியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ட்ரம்ப் அவர்கள் பரவாயில்ல புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு, அவர் ஜாப் வந்து சிறக்க நான் வந்து வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா முதல் முறையாக வாயை திறந்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்க கேண்டிடேட்டே தோற்ற மாதிரி, விக்டர் ஹோர்மன் அவர்களோட தோல்வி அமெரிக்காவுடைய கேண்டிடேட்டே தோற்ற மாதிரி. அதனால் மெகியார் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. சீனா தொடர்ந்து நாங்கள் கியூபாவுக்கு ஆயுதங்களில் அவங்களுக்கு தேவையான உதவிகள் இருந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட முந்தா நேற்று கூட மெக்சிகோவிலிருந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று, ஒரு ஜென்ரேட்டர் கப்பல் ஒன்று அப்படியே எல்லைப்பகுதியில் இருந்துட்டு கடற்பகுதியிலேருந்து அப்படியே மின்சாரம் கொடுக்குற மாதிரி பெரிய அளவுக்கான 2 ஷிப் பக்கம் அனுப்பியிருந்தாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து ரஷ்யாவும் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ சீனாவும் அனுப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஒரு இனப்படுகொலையை நாங்கள் நிகழ்த்துறதை நிறுத்தி கொண்டு இருக்கிறோம், இனியும் எங்களை தடுக்கக்கூடாது,
அவங்களுக்கான உதவிகள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதி ரவிக்குமார் சோமோட தொடக்க பகுதியாக இருக்கலாம். நம்ம அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான். இனி நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம், அந்த பொறுமை எல்லை மீற போகிறீங்க, நீ எங்களோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த ஒரு அறிவிப்பு, என்ன மறுபடியும் அறிவிப்பு வந்தது, வேறு ஏதாவது சம்பவம் நடந்ததா அப்படின்றத இரவு பதிவில் பார்த்து விடலாம். 10 மணி 10லேருந்து 10:15 உங்களை கண்டிப்பாக போடுறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி. வணக்கம்.